4,85,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க சார். வரலாற்றுல இது மாதிரி இல்லை. இதான் நீங்க மக்கள் வந்து சர்வசாரம் நினைக்காதீங்க. நல்லா பண்ணலைன்னா தூக்கி அடிப்பாங்க. நான் வரேன், உங்களுக்கு நல்லது செய்வேன், என்னை நம்புங்கன்னு சொல்லியிருந்தா ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருப்பாரு. ஸ்டாலின் வந்துட்டு எப்படி பண்ணிட்டாருன்னா, அந்த திட்டங்கள்லாம் ஒரு திட்டம் சார், நல்லா கேட்டுங்க சார். அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இவர் வந்து ஆல்ரெடி கொடுத்து நான் பயன் அடைஞ்சிட்டேன் சார். உங்களால் நான் நல்ல பயன் அடைஞ்சிட்டேன் நான். ஓகேங்களா, நீங்கள் வந்த பிறகு நான் செய்கிறேன் அப்படின்றீங்க. வந்த பிறகுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை யோசிப்பாங்க. சீமான் வந்துட்டு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சு சட்டசபைக்கு போகணும் சார். ஏன்னா கடுமையான ஒரு உழைப்பு. அவர் வரக்க வாய்ப்பு இல்லை. யார் ஆண்டாலும் மைனஸாக இருக்கும். அதிகப்படி ப்ளஸ்ஸை நம்ம பார்த்துட்டு போகணும். 100ல் ஒரு 8% தான் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க, நான் விஜய்க்கு போட்டேன். போடாதங்க, மௌனமாக தானே இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல இசையமைப்பாளர் திரு ஏவிஎம் ரகு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். திரைத்துறையை தாண்டி இப்போ வந்து 2026 அரசியல் தேர்தல் தீர்ப்பு வரப்போகுது. சரிங்க. இப்ப எக்ஸிட் போல் வெளியாயிருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சார்பு வந்து திமுக முன்னிலை வைக்குது, இன்னொரு சார்பு அதிமுக முன்னிலை வைக்குது. இடையில ஒரு ஆள் உள்ள புந்து இருக்காரு, விஜய் அவர்கள். அவர் வந்து 90ல ஒரு 100 சீட் அடிப்புங்கிறாரு. இன்னைக்கு சினிமா தாசா இன்னைக்கு அரசியலுக்கு ரீஎன்ட்ரி. சரி. ஒரு காலத்துல இப்ப எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சா பாத்தீங்கன்னா பேஸ் வந்து சினிமா தான். நாளைக்கே இதே ஏவிஎம் ரகு சார் வந்து ஏதாவது கட்சியில போய் எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம். சோ அதனாலதான் நான் கேட்கிறேன், என்ன உங்களுக்கு ஒரு ஓட்டுரிமை இருக்கு, எப்படி இந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க உங்க சர்ச்சையை. நானு இந்த டைம்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் இருக்குல்ல சார், புதுசா விஜய் அவர்கள் என்ட்ரி ஆயிருக்காரு. இதனால திமுக பிரிப்பாரா அதிமுக பிரிப்பாரான்னு சொல்லி பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் ஒட்டுமொத்தமா அந்த தேர்தல் எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா நான் பாக்குறது என்ன தெரியுமா சார், இது தேர்தல் வந்துட்டு எப்படின்னா, இப்போ சிஎம் அண்ணன் ஸ்டாலின் அண்ணா வந்துட்டு என்னுடைய கணிப்பு சார், யாரும் தவறா எடுத்துக்கோனா, கமெண்ட்லாம் கொஞ்சம் இதுவா பேச வேணாம். என்னுடைய கணிப்பு நான் ஒவ்வொருத்தரும் சொல்றேன். ஸ்டாலின் சார் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இலவச பஸ்ன்னு வச்சுங்களேன், இலவச பஸ் அது எத்தனை போய் அதில் பயனடைகிறாங்கன்னா 55 லட்சம் பேர் சார். இது சின்ன அரித்மெட்டிக் தான், நல்லா கவனிங்க. என்னுடைய கணிப்பு இது, யாரும் நான் காயப்படுத்தலை. எனக்குன்னு ஒரு கணிப்புன்னு இருக்குல்ல, அதில் 55 லட்சம் பயணிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு 25 லட்சம், ஒரு 15 லட்சம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அதில் 40 லட்சம் ஓட்டு வங்கி இருக்கு. அடுத்து வந்துட்டு 1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாய். இதுல வந்து 1,50,00,000 பேர் வந்துட்டு இதுல பயணிக்கிறாங்க. இது கணக்கு. அதுல ஒரு 50 லட்சம் விட்டுருங்க, அதுல 1 கோடி வாக்கு இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த ஐடி பசங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது கணக்கு பார்த்தா 60 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 20 லட்சம் கழிச்சிருங்க. ஓகேங்களா? நீங்க சொன்ன அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு பயன்படுறாங்க. அத்தனை திட்டங்களை பயன்படுறவங்களும் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. சொல்றேன் பாருங்க. அதுல ஒரு 40 லட்சம் வைங்க சார். இது இல்லாம கட்சி ஓட்டு, தொண்டர்கள் ஓட்டு ஒரு 50 லட்சம் வைங்க. ஓகேங்களா? மொத்த சராசரி வந்துட்டு வாக்காளர் வந்து 5,50,00,000 பேர் இருக்காங்க. இதுல இப்ப வாக்கு அடித்தவங்க யாருன்னா 4,85,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க சார். வரலாற்றுல இது மாதிரி இல்ல. இதான் 17 தேர்தல் நடந்திருக்கு நினைக்கிறேன். இருந்து இது ஸ்டாலின் நான் என்ன செஞ்சிருக்காரு, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா என்னோட வியூகம் வந்துட்டு கணக்கு அரித்மெட்டிக் பார்த்தா அவர் கொஞ்சம் உச்சத்துல இருக்காரு. ஆனா விஜயோட வருகை திமுக தான் பாதிக்குங்கிறாங்க சார். விஜய் வந்துட்டு எங்க துறை சார். ஆமா, சினிமா துறையில வந்திருக்காரு விஜய் சகோதரர் வந்துட்டு. ஆனா என்ன ஒரு கிஃப்ட்னா, இவ்வளவு ஒரு மாஸ் எந்த ஒரு நடிகனும் கிடையாது சார். எந்த ஒரு நடிகனும் கிடையாது. அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, என்னோட கணிப்பு தவறா எடுத்துக்கோனா, என்ன நிறைய தாவக தம்பிங்க நண்பர்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட் இருக்கானுங்க, புரியுதுங்களா? யாரும் தவறு எடுத்துக்க மாட்டான். அவர் வந்தவன் என்ன செஞ்சிருக்கணும், என்னோட கணிப்பு, யாரையும் பேசாம நான் வரேன், உங்களுக்கு நல்லது செய்வேன், என்னை நம்புங்கன்னு சொல்லியிருந்தா ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருப்பார் சார். ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கணும். இவங்களை பத்திலாம் நான் பேச மாட்டேன். நான் வரேன், உங்களுக்கு யாரையும் அட்டாக் பண்ணி பேச மாட்டேன், தாக்க மாட்டேன், நான் வரேன், நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், என்னை நம்புங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எங்கேயோ. இப்போ அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்துட்டு எந்த நடிகனுக்கு இதை மாதிரி கிடையாது சார். எந்த நடிகனுக்கு இந்த மாதிரி கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனிதன் வந்துட்டு இவ்வளவு ஈர்ப்பு சக்தி வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஆனா அந்த அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு சார். பட் அவர் பின்னாடி இருக்க தொண்டர்கள் நினைச்சா பயமா இருக்கு சார். இப்ப மே நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க நிறைய காணொலி பாத்துட்டு இருக்கீங்க, நிறைய யூடியூப்ல இன்ஸ்டாவில வந்துட்டு இருக்கு. எங்க தலைவன் ஜெயிக்கலன்னு அவ்வளவுதான், குடும்பத்தோட விசத்தை வச்சிருவேன்,
அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அது ஒரு இதுவா பேசுறது சார், ஒரு ஆதங்கத்துல ஒரு வெறியில பேசுறது, அதெல்லாம் அசம்பாவிதம்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் வேணா சொல்ல பாருங்க. அப்படியே இருந்தாலும் பேரண்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறாங்களா, கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. நிறைய பேரண்ட் வச்சுட்டு தான் சார் பேசுறாங்க. அது இருக்கும் சார், அது இன்னைக்கு இருக்கும். விஜயே வந்து குழந்தைகளை கேட்கிறாரு, ம். நீ விஜய் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, வீட்டுல சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னா அவர் பேசுறாரு. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு பாதிக்கும் இல்ல சார்? அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு, அவருக்கு நல்லா தெரியுது. விஜய் குழந்தைங்களுக்கு மாஸ் இருக்கு. ஆனா விஜய்க்கு அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரவுண்ட் இருக்கு சார். கண்டிப்பா அவரு ஆனா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன் நான். அதெல்லாம் உள்ள சார் பயமா இருக்கு அப்படிங்கிறாங்களா சார்? விஜய் அவர்கள் இல்ல எந்த சார். எந்த வாக்கு வங்கியை பிரிக்க போறாரு? அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்காது சார். ஏன்னா இவர் நிறைய கரெக்டா பண்ணிட்டாரு. இவர் வந்து ஸ்டாலின் வந்துட்டு எப்படி பண்ணிட்டாருன்னா, அந்த திட்டங்கள்லாம் ஒரு திட்டம் சார், நல்லா கேட்டுங்க சார். அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம்ன்றது. இப்போ ஒரு ரூ. 1000 திட்டத்தை அவர் வந்து செயல்படுத்துறாரு வச்சுங்க, உடனே செயல்படுத்தல அவரு. 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு, 4 இவங்களை கூப்பிடுறாரு. இது செயல்படுத்துறேன். இது தோல்வி அடையுமா? இதால மக்களுக்கு என்ன நன்மை தீமை சொல்லிட்டு பண்றாரு. புரியுதுங்களா? அதனால வந்துட்டு அவரு இந்த தடவை எனக்கு என்ன பொறுத்திருக்கு சார். யாரும் நீங்க தப்பா எடுத்துக்க என்ன பர்சனலா நான் இதை பேச மாட்டேன். நீங்க சொன்னீங்க ஓட்டு போட்டீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இல்ல அதனால அதே திட்டங்கள் தானே சார் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நான் வந்து சார், 2500 தர்றேன். கொடுத்துட்டு திமுக இருக்காரு. 2000 தருதா? நான் என்ன நான் வந்து சொல்றேன், 2500 தர்றேன். அப்படி இல்லைங்க, கொடுத்துட்டு இருக்காரு. ஆ. நீங்க வந்த பிறகு கொடுக்க போறீங்க. அதை யோசிங்க நீங்க. இவர் வந்து ஆல்ரெடி கொடுத்து நான் பயன் அடைஞ்சிட்டேன் சார் நானு. உங்களால நான் நல்ல பயன் அடைஞ்சிட்டேன் நானு. ஓகேங்களா? நீங்க வந்த பிறகு நான் செய்யறேன் அப்படின்றீங்க. வந்த பிறகுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை யோசிப்பாங்கல்ல. இது இல்லாம அதையும் தாண்டி இங்க இவர் எடப்பாடி ஐயா இருக்காரு. புரியுதுங்களா? ஆமா. அவரும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. புரியுதுங்களா? நீங்க அந்த கட்சியை நீங்க சாதாரண நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல வந்து டஃப்பா இருக்கும். ஆனா டிஎம்கேக்கு 100% வாய்ப்பு இருக்கு சார். இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இவருடைய விகாஸ் இவருடைய இன்னொன்னு ஸ்டாலின் சார்கிட்ட கத்துக்கிறது, ஒரு முதலமைச்சரா இருக்கார் சார். அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் சார். நம்ம கத்துக்கணும் சார். சாதாரண ஒரு ஆளை விமர்சனம் பண்றாங்க, கம்முன்னு கேட்டுட்டு போயிட்டே தான் இருக்காரு. முன்னெல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்தது. விஜய்க்கும் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் எல்லாம் சொல்லி பாக்குறாரு. அவரு விடுங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு விடுங்க சார். சாதாரண ஒரு விமர்சனம் பண்றாங்க யாரோட. முன்ன ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தது. நான் கேட்கறது எந்த தலைவர் தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப தப்பா இருக்கு. அது விஜயா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி. ஏன் என்னுடைய நண்பர் அவரு சீமான் சார், சாட்டை முறையில் நல்ல நண்பர். அவர் பாவம் எனக்கு தெரிஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. சீமான் வந்துட்டு கண்டிப்பா அவருதான் ஜெயிச்சு சட்டசபைக்கு போகணும் சார். ஏன்னா கடுமையான ஒரு உழைப்பு. அவரு வரக்க வாய்ப்பு இல்லை, நல்லா தெரியும். பட் ஜனங்க வந்து அவரு தேர்ந்தெடுத்துட்டு சட்டசபை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். அவர் போட நினைச்சு பாருங்களேன். கமர்ஷியலா இருக்கு. கல்லு பானை, ஆனா அவ்வளவு நேரம் பேச விட மாட்டாங்கல்ல. கல்லு பானை எடுத்துட்டு போவாரு. ஒரு ஜாலியா இருக்கும். இன்னொன்னு எதிர்த்து கேட்பார் சார். ஒரு ஆள் வேணும். ஆனா தனிமையில இருந்து கத்திட்டு தான் சார் இருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் ஜெயிக்கலையே சார். ஒரு இல்ல அவரோட கவுன்சிலரோட ஜெயிக்க முடியலையே சார். அதானே அவர் மேல ஒரு ஆதங்கம். என்ன சார் இத்தனை வருஷமா கத்திட்டு இருக்காரு, 8% ஓட்டு வாங்கிட்டாரு. இந்த சதவீதம் என்ன பண்ண போறாரு? ஒருவேளை விஜய் வருகை வந்து சீமானை பாதிக்குமா, பெரிய அளவு பாதிக்குமா அப்படிலாம் சொல்றாங்க. இருக்கு கண்டிப்பா இருக்கு. அது நான் பிராக்டிகலா பேசுறேன். பார்த்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் வந்துட்டு அவரு ஒரு ஆள் தான் எம்எல்ஏ போகணும்னு ஆசைப்படுறேன். இது சட்டசபைக்கு போன ஆசைப்படுறேன் நான். ஏன்னா சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒரு அவருடைய ஆளுமைனா வேற சார். இவர் வந்து போண்டு பிளாஷ் பண்ணிட்டார். அதுல எந்த மாற்றம் இல்ல. சீமானோட சேர்த்து விஜய் தான் அப்படிங்கிறீங்க. இல்ல பண்ணிட்டாரு. அது உண்மை. நம்ம உண்மையே பேசுறோம். நம்ம பிளாஷ் பண்ணிட்டாரு அவரு. 3வது இடத்துல இப்ப 4வது இடத்துல தள்ளப்பட்டார் அவரு. ஓ, அது உண்மைதான். இல்ல என்னதான் விஜயோட வருகை, விஜய் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட அவருடைய பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு சார். கிட்டத்தட்ட 52 உயிர் பேருக்கு இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போய் போன இடத்துல. அப்படிங்கும் போது விஜயோட ரசிகர்கள் தொண்டுகளை பண்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா எப்படி சார்? ஒரு பொண்ணு வந்து என் கணவனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்றதா இருக்கட்டும், நான் வந்து விஜய்க்கு முன்னாடியோட இருப்பேன்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி சார்? சார் அவர் சொல்லி கொடுத்து செய்யலையே சார். அவரு இருந்தாலும் ஒரு தலைவனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாரு? எத்தனை பேரை கண்டிப்பாங்க? அது ஒரு அறிக்கை சார். ஒரு அறிக்கை அப்படி இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 50 வருஷம் முன்னாடி செஞ்சா நீங்க சொல்லலாம், அப்ப நாலேஜ் இல்லைன்ட்டு. இப்போ படிச்சவங்களே பண்றாங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லையே சார். அவர் பொறுப்பு இல்லையா? நீ செய்யறனா அதுக்கு என்ன சார் பொறுப்பு? இல்ல சார், இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும் போது அவரும் ஒரு காரணம் சார். தெரிஞ்சோ தெரியாமையோ அவர் திட்டமிட்டு பண்ணலன்னு வச்சுட்டா கூட, ஆனா அவரும் ஒரு காரணம் தானே சார். சோ அப்படிங்கும் போது இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, குழந்தை இருக்கு, இல்ல தப்பா நிப்பான்னு சொல்லி ஒரு அறிக்கை எல்லாம் அதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா சார். என்ன காரணம்? அறிக்கை விடலாம். இல்லை இவங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் மேல தான் தப்பு சார். லீடர் மேல தப்பு சார். லீடர் என்னன்னா, நீ அவர் பர்சனலா செஞ்ச தப்பு நீங்க சொல்லலாம், எதுவும் இல்லை. இவங்க போய் விடுறாங்க. அவரா சொல்றாரு எனக்கு வந்து நீ இது பண்ணு அது பண்ணு. அவரு சொல்லியே சார். புரியுதுங்களா?
திருச்செந்தூர் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவனுக்கு இருக்குல்ல சார். அது ஒரு தலைமை வந்த பிறகு செய்வார் நினைக்கிறாரு. முதல் தேர்தலே இது மாதிரி போனா வருங்கால தேர்தல ரொம்ப இதோட மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்களே. அப்படி இல்லை, இந்த தேர்தல் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும் சார். எல்லாருக்கும் ஒரு பாடமா. எனக்கு கேரளால ஒரு நிறைய நண்பர்கள் இருக்கு. அவரு என்ன ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன உங்க ஸ்டேட்ல இப்படி இருக்காங்க, ஒரு ஒரு நடிகருக்கு ஃபேன்ஸ் இருக்க வேண்டியதுதான், அநியாயத்துக்கு உயிரை மாச்சிக்கிற மாதிரி இருக்காங்க, இந்த காலத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எனக்கு. அவரும் ஒரு மனிதர் தான். ஆமா, மனிதர் தான். எவ்வளோ தலைவர் இருந்தார், பெருந்தலைவர் இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, ஏன் புரட்சி தலைவர் இருந்தாங்க. எல்லாம் ஒரு ஆளுமை தான், எல்லாருமே ஒரு ஆளுமை தான், புரியுதுங்களா? பட் இவருக்கு இப்படி ஒரு ஃபேன்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஒரு அறியாமையில பேசுறாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த விஷயம் ரொம்ப வருத்தம். அறியாமைங்கிறது ஒரு சின்ன பையன் பேசுறான், ஸ்கூல் படிக்கிற பையன் பேசுறான், ஏத்துக்கலாம் சார். வயசு வித்தியாசம் இல்லாம பெண்கள் பேசுறாங்க, 50 வயசு ஆண்கள் பேசுறாங்க அப்படிங்கும்போது இது அறியாமைன்னு எடுத்துக்கிறதா எப்படி சார்? புரிதல் இல்ல சார், புரிதல் இல்ல, வேற ஒண்ணு இல்ல, புரிதல் இல்ல. அவர் உடனே எப்படி சார் எப்படி சார் பண்ண முடியும்? அவர் கொஞ்சம் யோசிக்கணும் சார். அதை மறுபடியும் சொல்றேன், அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அவர் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அரசியல்லாம் சாதாரண விஷயமா நாட்டை பண்றது சார், எல்லாம் யார் ஆண்டாலும் மைனஸ் இருக்கதான் செய்யும் சார். அது புரியுதுங்களா? அது ஓமந்தூரால இருந்து இருக்கு சார். அது யார் ஆண்டாலும் மைனஸ் தான் இருக்கு. அதிகப்படி பிளஸ் நம்ம பார்த்துட்டு போனோம், புரியுதுங்களா? எம்ஜிஆர் பண்ணாரு, கலைஞர் ஆட்சி பண்ணாங்க, ஜெயலலிதா, எடப்பாடியும் பண்ணாரு. எடப்பாடி பண்ண சொல்ல மைனஸ் இருந்து பிளஸ் இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. நிறைய பண்ணாரு, அவரும் நல்லா பண்ணாரு. அண்ணன் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு, நிறைவா தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், மக்கள் தூக்கடிப்பாங்க சார், சாதாரண விஷயம் இல்லை. நீங்க மக்கள் சர்வசாதாரணம் நினைக்காதீங்க. நல்லா பண்ணலன்னா தூக்கி அடிப்பாங்க. நல்லதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு நாளா அரசியல் களம் வேற சார். ஆனா திரு விஜய் அவர்களோட வருகையை பாத்தீங்கன்னா இந்த முறை எல்லா ஓட்டும் விஜய்க்கு போகுது. அப்படி இல்ல சார், திமுக ஓட்டு, திமுக பெண்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. போட்டவங்க தான் வெளியில சொல்றாங்க சார். நல்லா கேட்டுங்க, நான் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றாங்க. போடாதவங்க எல்லாம் மௌனமா தான் இருக்காங்க. நீங்க அதை பார்க்கணும்ல. 100ல ஒரு 8% தான் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க, நான் விஜய்க்கு போட்டேன். போடாதவங்க மௌனமா தானே இருக்காங்க. நீங்க அதை பார்க்கணும்ல. ஆனா விஜய் ஒரு பெரிய ஆளுமை. அந்த மௌனம் பிரச்சனையாயிடக்கூடாது. இல்ல அப்படி இல்ல, விஜய் ஒரு பெரிய ஆளுமை, அது எந்த மாற்றம் கிடையாது. அவர் வந்திருக்காரு, பெரும் இதை மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்காருன்னா, ரசிகர் கூட்டம், தொண்டர் கூட்டம் நல்லா கேட்டுங்க, ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரு. ஆனா ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல அவர் கரெக்டா போனார்னா சூப்பரா, அடுத்த 100% வாய்ப்பு இருக்கு சார். அவருக்கு எந்த மாற்றம் கிடையாது. இந்த ரசிகர் பட்டதை அவரு பொறுப்பு எடுத்துக்க முடியாது சார். பாவம் சார், அவரை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நேற்று கிருபாகரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவரே ஒரு வீடியோ வெளியிட்டு, ஐயோ இது பயமா இருக்காங்க, பயமா இருக்கு, எனக்கு சில பேச்செல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, நடந்தது எத்தனை பேர் சாவான்னு தெரியாது அப்படின்லாம் சொல்றாரு. நான் அந்த காணொலி பார்த்தேன், நீதிபதி காணொலி பார்க்க சொல்ல, ஒரு பசங்களை வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் இப்ப நீட் தேர்வுல நிறைய பசங்க மரணிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் பயம். கண்டிப்பா, ஏன்னா நீட் இல்லைன்னா உலகமே கிடையாதா? எத்தனை படிப்பு இருக்கு, நான் எம்காம் படிச்சிருக்கேன் சார். அது சோறு போடல சார், மியூசிக் தான் எனக்கு நல்லா வச்சிருக்கு சார். இளையராஜா நீட்டா படிச்சாரு, கலைஞர் நீட்டா படிச்சாரு, வாழல. கண்ணதாசன் எழுதினா வாழ நிறுத்தா வாழனா வழியா இல்லை பூமியில் அப்படின்னா, அதெல்லாம் பார்க்க சொல்ல அந்த பசங்க இவ்வளவு தூரம் படிச்சு நீட்டு தொப்புன்னு கீழே விழ சொல்ல கஷ்டமா இருக்கு. இந்த விஷயங்கள் சில பேர் சொல்றப்போ அந்த ரிசல்ட் மாறா வர சொல்ல எத்தனை உயிர்கள் பலி போகணும்னு பயம் இருக்கு. கண்டிப்பா பயம் இருக்குது. அது கண்டிப்பா பேரண்ட்ஸ் கண்டிக்கணும். அந்த பசங்களுக்கு புரிதல் வேண்டும். எலெக்ஷன் யாருமே கண்டினியூ ஜெயிக்க முடியாது சார், யாருமே கண்டினியூ தோக்க முடியாது. கண்டிப்பா நல்லது பண்ணா நல்லது கண்டினியூ வர போறாங்க, புரியுதுங்களா? இதான் மாற்றம், வேற ஒன்றும் இல்லை சார். கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி சார். நன்றி. என்னுடைய கிட்டத்தட்ட நான் ஒரு 200-300 யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன். முதல் அரசியல் என்னோட கேட்டது நீங்க தான், ஓகேங்களா? நேர்கள் புரிஞ்சுப்பாங்க, நான் எதுவும் தவறா பேசல. தவறா பேச சினிமாவில இருந்து அரசியல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால சரி, யார் உங்கள்ல இருந்து ஆரம்பிச்சேன். புண்பட மாட்டேன், என்னுடைய கணிப்பை சொன்னேன். யார் மனசை புண்படுத்திருந்தா என்ன மன்னிக்கணும், ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். புதிய சிந்தனை. மிக்க நன்றி சார்.